Hello, boys and girls. So this is the hotel that I was staying in, Hotel Aljimin. Just கன்னியாகுமரி பீச் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா யூ கேன் செக். ரூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. நேற்று பார்த்து அந்த நாய்க்குட்டி இங்கே இருக்கான்னு தெரியலையே. Hello, boys and girls. This is your Clint and I'm back with another video. So இன்னைக்கு என்ன பிளான்னா பேக் டு வெள்ளூர். ஆக்சுவலாக போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் வேறு ஒரு பிளான் இருக்குது அப்படின்ட்டு. அந்த பிளான் போடல. பிகாஸ் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் போகலான்னு நினச்சேன். ஏன்னா முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் பெங்களூரில் தான் இப்போ இருக்கார். ஹி இஸ் நாட் வெல். அதாவது ஃபிசிக்கலாக இல்லை, கொஞ்சம் மனசு சோர்வாக இருக்கார். ஏதோ பிரச்சனை போல் புலம்பிகிட்டு இருந்தார். அவரை பார்த்தும் ரொம்ப நாள் ஆச்சு. சரி போகிறது தான் போகிறோம். அப்படியே அவ்வளோ தூரம் போயிட்டு என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார், இது ஸ்டார்ட் கொடுங்க. ஓகே 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 போய் பார்த்துட்டு அவர் கூட அங்கேயே தங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பெங்களூர் டு வெள்ளூர். அதனால் ஒரு 3 hours 3.5 hours ஹார்ட்லி. பட் என்ன ஒரு கஷ்டம்னா இப்போவே ஆல்ரெடி டயர்டாச்சு. என்னோட இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு திஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஐ ஹவ் ரிட்டன். அண்ட் ஒரு 2-3 days பைக் ட்ரிப்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கே டயர்டாச்சு. நான் போகிறதா இருந்தால் போகலாம் பெங்களூருக்கு. பட் அதுக்கு அடுத்த நாள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒர்க்கில் லேண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ என்ன நினச்சிட்டோன்னா இப்போதைக்கு ஸ்ட்ரைட்டாக வேலூர் போய்டுவோம். இன்னொரு நாள் அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போவே வேலூர் போகும்போது எத்தனை மணி ஆக போகுதுன்னு தெரில. 6 மணிக்கு கிளம்பலான்னு நினச்சேன் இங்கேருந்து. ஆனால் 7:30 தான் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுவே லேட்டு தான். 11 hours 30 minutes காமிக்குது. ஒரு 12 hours வச்சா கூட நைட் 8 மணி வித்தவுட் பிரேக்ஸோடு போனால் தெரியும்ல. 9 மணிக்கு போய் சேர போகிறேன்னா 10 மணிக்கு போய் சேர போகிறேன்னா தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்டன்ஸ் நிறையா கவர் பண்ண தான் பார்ப்பேன். வேலூர்லேருந்து இங்கே வரும்போது நிறைய பிரேக்ஸ் விட்டு தான் வந்தோம். இப்போ ஓரளவுக்கு பிரேக்ஸ் இல்லாமல் எவ்வளோ தூரம் கண்டினியூஸாக போக முடியுமோ, லைக் மினிமல் பிரேக்ஸாக விட்டு ஓவர் ஸ்பீடிங்கும் பண்ணாமல் ஒரு 70-80லே க்ரூஸ் பண்ணிவிட்டு பட் கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருப்பேன். அந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும், முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடலாம். இந்த காட்சியெல்லாம் எவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்குது தெரியுமா? வாட்டர் பாடி, விண்மில் அண்ட் மவுண்டன்ஸ் அண்ட் ஐசிங் ஆன் த கேக் மாதிரி அந்த மவுண்டன்ஸ்க்கு மேலே அந்த clouds. The closest I have ever been near to a windmill. Look at those mountains, people. என்னவோ அந்த மவுண்டன்ல இருந்து ஏதோ எரிஞ்சு புகை வர மாதிரியே இருக்குல்ல. அத்தனை clouds. என்ன ஒரு சீனிக்கான ஒரு பிளேஸ் இல்லை இது. இங்கே பாருங்களேன், இந்த மவுண்டன்ல கேப் வச்ச மாதிரி, ஹேட் வச்ச மாதிரி அது இருக்குது. இப்போ குமாரபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு காஃபி பிரேக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி ஒரு 10-12 kilometers தான் இருக்கும். காயபோண்டா அண்ட் புளி பணியாரம். அப்புறம் ஒரு பிளாக் காஃபி சொல்லியிருக்கேன், வரட்டும். இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறமா சாப்பிட்ணும். ஒரு 1 hour கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்னா நேற்று நைட்டு கம்மியாக சாப்பிட்டதுனால ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது. காஃபி பிரேக் முடிஞ்சது. அந்த போண்டாவும் நல்லால, அந்த குழிப்பணியாரமும் நல்லால. குழிப்பணியாரம் ரொம்ப ஹார்டாக இருந்தது, இந்த போண்டா வேறு ரொம்ப தீச்சு வச்சுருந்தாங்க. சரி, ஏதோ எம்டி ஸ்டொமக்கில் போகிறதுக்கு பதிலாக சம்திங் இன்சைட் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்குமாச்சும். அதனால சாப்பிட்டு கிளம்பியாச்சு. தி வெரி ஃபேமஸ் சிங்கம் மூவி சீன். இங்கே தான் பிரகாஷ் ராஜ் வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்ட்டு இப்படி தான் நடந்து போயிட்டுருப்பாரு. இன்னும் 113 kilometers ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான், வேறு எந்த டர்னிங்கும் கிடையாது. நான் ஒவ்வொரு ட்ராவல் வீடியோலையும் கொஞ்சம் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்துட்டு இப்போது இந்த ரைடில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். அதாவது உங்களுக்குன்னு நீங்கள் நேரம் ஒதுக்குங்க.
எப்போவுமே ஒர்க் ஸ்டடீஸ் மட்டும் இருக்காமல், அதாவது உங்களுக்குன்னு சில நேரம் வச்சுக்கோங்க. என்னோட ஹெல்த்துக்கு, என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு, என்னோட ஜாய்க்கு, என் சந்தோஷத்துக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அது டெய்லி பேஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை வீக்லி பேஸ்டாகவும் இருக்கலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸு, ஏர்லி 2K கிட்ஸ் எல்லாம் எப்படா இந்த சம்மர் லீவ் வரும்னு காத்துட்ருப்போம் இல்லையா? அப்போ தான் வந்துட்டு ஊருக்கு கூப்பிட்டு போவாங்க, பாட்டி வீடு தாத்தா வீடு ஊருக்கு கூப்பிட்டு போகிறது, இல்லைன்னா மற்ற ஸ்டேட் ட்ரிப்பு, கொஞ்சம் வெல்த்தியாக இருக்கிறவங்கள மற்ற ஸ்டேட் ட்ரிப், இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னெலாம் போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு 1 month ஒரு 2 months ஆஃப் கேப் வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அடுத்து அனதர் அகாடமிக் இயரை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் அது அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஸ்கூல் அந்த வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்து ஸ்கூல் வந்ததுமே ஒரு 2 weeks 3 weeksக்கு இந்த பேஜ் மட்டும்தான் இருக்கும். நான் இங்கே போனேன், அங்கே போனேன், தாத்தா வீட்டில் இது பண்ணேன், பாட்டி வீட்டில் இப்படி இருந்தேன், நாங்கள் பம்பு செட்டில் குளித்தோம், குளத்துல குளித்தோம், அந்த ஸ்டேட்டுக்கு போனேன், அந்த ஊருக்கு போனேன், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இத்தனை கசின்ஸ் இருக்காங்க, நாங்களாம் மொட்டை மாட்டில் தான் படுத்து தூங்கணும், நாங்களும் சமைச்சோம், விவசாயம் பண்ணோம் அப்படின்னு அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கும். See, all those are refreshing memories and it will stay for a very long time. வாய்க்குள்ள நம்ம போச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு நிறைய பேர் என்ன பார்க்குறேன்னா, they are not making time for themselves. தனக்குன்னு, தன்னோட சந்தோஷத்துக்குன்னு, தன்னோட நிம்மதிக்குன்ட்டு அவங்க எந்த நேரமும் ஒதுக்குறது இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைன்ட்டே இருக்காங்க. அது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, ஒரு இன்ஜினை ஓவர் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நான் ஒரு 100 kilometers போகிறேன்னா இந்த இன்ஜினுக்கு நான் பிரேக் விடணும், அப்போ தான் அதுவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். அதுக்கடுத்து ஓட்டுறதுக்கும் இன்னும் ஒரு 100 kilometers 200 kilometers ஓட்டுறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் எனர்ஜியோ, நாட் எனர்ஜி, ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓவர் யூஸ் ஆகாமல், ஓவர் ஹீட் ஆகாமல், எந்த இஷ்யூஸும் வராமல் இருக்கும். அதே மாதிரி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் மேரிட் பீப்புளாக இருந்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கீங்கன்னா, உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்கள எங்கேயா வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கு, இஃப் நாட் நீங்கள் தனியாக கூட போயிட்டு வரலாம். பட் பி சேஃப். இங்கே இந்த ரோட்டில் ஏகப்பட்ட பட்டாசு பூச்சிங்க வேறு சுற்றிட்டே இருக்குதுங்களா, வந்து பட்டுன்னு ஹெல்மெட்டில் அடிச்சிருதுங்க. நீங்கள் இந்த ரோட்டில் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ பட்டாப்பூச்சிங்க செத்து கிடக்குதா இங்கே. மற்ற பூச்சிங்க வந்து அடித்தாலும் ஒன்றும் பெருசாக தெரிய மாட்டேங்க, ஆனால் இந்த பட்டாம்பூச்சிங்க வந்து அடித்தா மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக இருக்குது. அதனால என்ன ஸ்பீடில் போனாலும் பட்டாம்பூச்சிங்க வந்ததுன்னா டக் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. அந்த ஸ்பீடுக்கு வந்துட்டு அது ஹெல்மெட்டில் கொள்ளாயிடாம டப்புன்னு ஒரு சவுண்டு வந்துடுது, அப்படியே தெரிச்சிருது வேற, ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. நிறைய ரைடர்ஸ் எல்லாம் இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. வேறு ஒருத்தர் அங்கே முன்னாடி ஒரு ட்ரைம் ஸ்கிராம்ப்ளர் 400X ஒன்று போயிட்டுருக்கு பில்லியனோட. ஒரு 15 minutesக்கு முன்னாடி ஒரு 3 Versys 650 பார்த்தேன். 3மே சேம் கலர். ஐ திங்க் தே ஆர் ஃப்ரம் கர்நாடகா. ஸோ இன்னைக்கு சண்டேன்றதுனால எல்லாம் ரிட்டர்னிங் பேக். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு அப்படியே ஜாபுக்கு போயிடுற மாதிரி. இதோ ஸ்கிராம்ப்ளர் 400X. $7.54 766 7.54 liters பிடிச்சிருக்கு. திஸ் இஸ் ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி. எவ்வளோ பெருசாக வச்சிருக்கான். அங்கிருந்து டேம் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். அனிஃபா பிரியாணி. ஜஸ்ட் சென்னையிலேருந்து இது மதுரைக்கு என்ட்ரு ஆகும்போது இருக்கிற இந்த டோல்கேட் முன்னாடி இருக்கும். நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. மணி இப்போது 1:20 ஆக போகுது. 1:20 ஆச்சு. அதர் 404 kilometers. இங்கேருந்து நேராக இப்போ திருச்சியிலேருந்து பெரம்பலூர் அது வரைக்கும் ஓகேவாக இருக்கும். ஆனால் பெரம்பலூர் தாண்டிட்டா தான் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். ரொம்ப நேரவான ரோட்ஸு, ஊருக்குள்ளெல்லாம் கூட்டு போகும். அதுதான் கொஞ்சம் லேட் ஆக்குறது. இதே மாதிரி ரோட்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா விரட்டி போயிடலாம். திருச்சி வரைக்கும் தான் கொஞ்சம் நல்ல ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியும். வெயில் தான் இருக்கிற எல்லா எனர்ஜியுமே ட்ரெயின் ஆக்கி விட்டுருது. ஹைட்ரோஜன் ரெஃப்ரிஜரேட்டட் லிக்விட். இஸ்ரோ
ப்ரொபல்ஷன். ஓ, ஃபுல்லாக எஸ்கார்ட்ஸோடு போயிட்டுருக்காங்க. இது இந்த ராக்கெட்டில் யூஸ் பண்ணுற ஃபியூலுக்கானது நினைக்கிறேன். யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஹைட்ரஜனை இன்னொரு கெமிக்கல் தானே சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க ஆஸ் ஃபியூல். எங்கே இருந்து போகுதுன்னு தெரியலையே. இப்போ கரண்ட்டாக நாங்கள் திருச்சி கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். 3:05 ஆகுது. இன்னும் 277 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த சைடெலாம் பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி பச்சை பசேர்னு இருக்குல்ல. நான் கேமரா கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னும் அந்த துளிர் விட்டு இலைகள் இருக்கும் தெரியுமா, அந்த க்ரீன், லைட் க்ரீனா, அந்த மாதிரி 2 சைடும் ஃபுல்லி கவர்டாக இருந்தது. இது எங்கன்னா திருச்சிக்கு அவுட்டரில் பெரம்பலூர் போகிற ரோடில் பாருங்களேன். அந்த சைடு ஃபுல்லாக பாருங்களேன். வேற லெவலில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது என்ன ஃபாரஸ்ட் ரீஜனா? இன்னும் 224 கிலோமீட்டர்ஸ், 4 hours 47 minutes. வெள்ளூருக்கு 8:42 தான் போய் சேருவேன்னு சொல்கிறாப்புல கூகுள். பெரம்பலூரில் ஒரு பிரேக் எடுப்பேன், ஒரு டீ காஃபி பிரேக்கு. அங்கே எப்படியும் ஒரு 20-25 மினிட்ஸாவது விடணும். இன்ஜின் நல்லா ஹீட் ஆகிருக்குது, காலில் அப்படியே தெரியுது ஃபுட்டில். கரண்ட் மைலேஜ் 41.2. யூ சி, ஃபுல் டேங்க்ண்ணா. 9.76 liters, 991. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இது ஸ்பீடெலாம் அவ்வளோ தராது, ஹைவேல கூட அவ்வளோ தராதுன்ட்டு. நீங்களே லைவாக பார்த்தீங்களே, 70-80 ஓட்டினா உங்களுக்கு 35லேருந்து 40-42 வரைக்கும் கிடைக்கும். நான் பில்லியனோட வச்சு ஓட்டியுமே கரண்ட் மைலேஜ் வந்துட்டு 41 சம்டைம்ஸ் அப்படி காமிச்சிட்டு இருந்தது. நீங்கள் பார்த்தது ஐ திங்க் 37-38 காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைவ் ப்ரூஃப். அண்ட் ஆஸ் ஐ வாஸ் சேயிங், இந்த பைக்கு 400cc தான், ஐ நோ. அதனால் இது மைலேஜே கொடுக்காதுன்னு நினைக்காதீங்க. இந்த பைக்கை வாங்கிட்டு மைலேஜ் தரணும்னு எதிர்பார்க்குறவங்க 70-80 தான் ஓட்டணும். ஆனால் இந்த பைக்கு ரொம்ப கம்மியாக மைலேஜ் கொடுக்கும். நான் இப்போ அங்கே கன்னியாகுமரி போயிட்டு இருக்கும்போது முந்தா நேற்று மைலேஜ் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த ஸ்பீட், பட் 100க்கு மேலே மைலேஜ் வந்து 19 தான் கொடுத்தது, 19-18 தான். ஸோ ஆன் போத் எக்ஸ்ட்ரீம்ஸ். நீங்கள் விரட்டி ஓட்டினீங்கன்னா கம்மியாகவும் கொடுக்கும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா அதிகமாகவும் கொடுக்கும். நீங்கள் ஆர்பிஎம் மெயின்டைன் எப்படி போகிறாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளோஸு. அவனுக்கு கெத்தாக இருக்கும் அந்த ரைடிங் ஸ்கில் வச்சுட்டு. அந்த லாரிக்காரன் டப்புன்னு பிரேக் போட்டிருந்தானா. ஸோ another 212 kilometers. இன்னும் காஃபி குடிக்கல, எதுவும் குடிக்கல, மணி 5 ஆக போகுது. இப்போ எனக்கு ஆக்சுவலாக அந்த லோவர் பேக் பெயின் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, மேபி பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் சென்னைக்குன்னா அதே ரோட்டில் போயிடலாம். இவனுங்களும் போக மாட்டானுங்க, அடுத்தவனுங்களையும் போட மாட்டானுங்க. அந்த லேனில் இருந்தால் அந்த லேன்லேயே நிற்க வேண்டியது தானடா. இந்த லேன்லேயும் வந்து குரூப்பே போயிட்டுருக்கு. ஒரு இன்டர்செப்டர், ஒரு GX 250, இதுவும் ஒரு இன்டர்செப்டர் மாடிஃபைடு, நல்லா மாடிஃபை பண்ணியிருக்கான். அப்படியே திருக்கோவிலூர் பைபாஸ்க்கு திரும்பியாச்சு. இந்த பைபாஸில் திரும்பினா தான் வேலூர் போக முடியும். இனிமேல் ஃபுல்லாக பைபாஸாக தான் இருக்கும், ஒரு 90%. படா காமிச்சிட்டு போகிறானுங்க. எங்கேயாவது பிரேக் எடுக்கணும். அண்டு இந்த ரோட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஃப்ரீயாக இருக்குப்பா ரோடு, ஆனால் பயமாகவும் இருக்குது. திடீர்னு எவ்வளோ குறுக்க வந்துட்டானா. அதுவும் இல்லாமல் இந்த ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் போட்டால் அதுக்கான இண்டிகேஷனும் இருக்காது. புகையை வேற கிளப்பி விட்டீங்களாடா. அது சரி. என்னத்தை போட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த நேரத்தை வருது. ஏம்மா
another 159 kilometers. ஆல்மோஸ்ட் 9 மணிக்கு தான் போய் சேரும் கூகுள் சொல்கிறாப்புல. இப்போ கள்ளக்குறிச்சியில் இருக்கேன். நல்ல ஒரு காஃபி, பிளாக் காஃபி ஒன்று குடித்தாச்சு. இப்போது ஸ்ட்ரைட் டு VIT, another 3 hours, 150 kilometers. எக்ஸாக்டாக 150 kilometers. வேலூர்லேருந்து எங்கள் வீடு, சென்னையில் எங்கள் வீடு வரைக்கும். அதே மாதிரி இப்போ இங்கே கள்ளக்குறிச்சியிலேருந்து என்னோடய ஹாஸ்டல் வரைக்கும் கோல்டன் ஹார்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோல்டன் ஹார்ஸ்னால் அந்த சன் அப்படியே இங்கே செட் ஆகும்போது ஒரு மாதிரி மஞ்சளாக இல்லாமல் கொஞ்சம் ஆரஞ்சிஷ் அப்படியே லைட்டாக மாறும். அதுதான் கோல்டன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில நேரம் பிங்காக இருக்கும், சில நேரம் அப்படியே லைட்டாக ஒய்லெட் மாதிரி வரும், டார்க் ஆரஞ்சு இருக்கும். That's a beautiful view. Damn. This is தென்பெண்ணையாறு. உங்களுக்கு தெரியுதா? தண்ணியே இல்லாமல் இருக்கு. Alright boys and girls, I have reached வெல்லூர். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் என் ஹாஸ்டலுக்கு. ஒன் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ த இன்ஃபர்மேஷன் இஸ், ஹைவேல ஓட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes சிட்டிக்கு அவுட்டர்லேயே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க, சிட்டி ஆர் டவுன். ஏன்னா ஹைவேல ஒரு மாதிரி ஓட்டியிருப்பீங்க, அங்கே ஹைவே டிராஃபிக் மூவிங் ஸ்பீடு வேறு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்பீடில் இருப்பீங்க. சிட்டி டிராஃபிக்கோட மூவிங் ஸ்பீடும் வேறு, சிட்டி டிராஃபிக்கோட சைஸும் வேறு, பார்த்தீங்களா? ஸோ அதே ஸ்பீடில் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம், அதே மைண்ட் செட்டில் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் ஆபத்தாயிடும். நான் யூஸ்வலாக ஹைவேலேருந்து சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அட்லீஸ்ட் 1 minute ஆஃப் பிரேக் நான் எடுத்துகிட்டு தான் அடுத்து என்ட்ரு ஆவேன். பட் இன்றைக்கி இந்த எந்த ஞாபகமும் இல்லை, அப்படியே என்ட்ரு ஆகிட்டேன். கொஞ்சம் தூரம் கழித்து தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அந்த ஹைவே டிராஃபிக்கில் ஃபில்ட்ரு பண்ண மாதிரி இங்கேயும் ஃபில்ட்ரு பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு, விச் இஸ் வெரி வெரி பேட். சேஃபே இல்லை. அது ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த மசில் மெமரி மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ப்ராக்டிஸில் இருந்திருப்போம், டப்புன்னு அது வந்துட்டு மாறணும்னா நம்மளுக்கு ஒரு கேப் விட்டு ஒரு பிரேக் விட்டு நம்ம மைண்ட் செட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் மாறணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நான் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு வெஜ் ஹோட்டல் ஒன்று இருக்குது, நல்லாயிருக்கும். அங்கே போய் நான் சாப்பிட்டுட்டு இட்லியோ தோசையோ ஏதோ சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக நான் ரூமுக்கு போயிடுறேன். உங்களுக்கு இந்த எபிசோட், இந்த சீரீஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். சரியான கழுத்து வலி, ஓட்டவே முடியல, கண்ட்ரோலும் வர மாட்டேங்குது. முதுகு வலி, கழுத்து வலி, பம்மு வலி. இப்போ மணி 9 ஆகுது. காலையில் 7:45 ஸ்டார்ட் பண்ணோம். விச் இஸ் லைக் 12 hours 30 minutes, ஒரு 13 hours. 13 ஹவர்ஸில் 650 kilometers கவர் பண்ணி வந்தாச்சு வித் அ பில்லியன். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது, பட் எனக்கு திஸ் இஸ் ஆக்சுவலி அ குட் அச்சீவ்மெண்ட். ஏன்னா ஆனால் 300 kilometers தாண்டினது கிடையாது இன் அ டே. பட் 650 இன் அ டே, கண்டினியூஸ் ஸ்ட்ரெச். அங்கங்கே ஒரு ஐ திங்க் ஒரு 5 breaks எடுத்தேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்க. நாளை காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறேன்னு தெரில. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதோ வந்து விட்டது ஹோட்டல் அமிர்தா, வெரி ட்ரஸ்டட் வெஜ் ஹோட்டல் ஹியர் இன் வெல்லூர். இப்போ நல்லாயிருக்கும், குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே பீப்புள், I'll see you in the next vlog. Take care, ride safe, bye.